ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கங்கை நதி மற்றும் காலபைரவர் கோயிலில் வழிபாடு. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆஜர். தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணை ஜூன் 27க்கு ஒத்திவைப்பு. காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்படுமா? 90 அடி நீர் தேவைப்படும் நிலையில் 50 அடிக்கே நீர் இருப்பதால் வாய்ப்பு குறைவு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தை சூழ்ந்த மழைநீர். திருநெல்வேலி, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடரும் மழை. ராமநாதபுரம், தூத்துக்குடியில் இன்று பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, நெல்லை, திண்டுக்கல்லில் கனமழைக்கு வாய்ப்பு. நாகை எம்பி செல்வராஜன் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியில் உடல் அடக்கம். தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா செல்பவர்கள் மஞ்சள் தடுப்பூசியை கட்டாயம் செலுத்த வேண்டும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். மும்பையில் 14 பேரை பலிகொண்ட பேனர் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டது அம்பலம். வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும் காவலர்கள். சென்னையில் யூடியூபர் பிலிக்ஸ் வீட்டில் திருச்சியைச் சேர்ந்த காவலர்கள் சோதனை. லிப்டில் சிக்கிக் கொண்ட 7 காவலர்கள் பத்திரமாக மீட்பு. உதகை தாவரவியல் பூங்காவின் நுழைவு கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதாக சுற்றுலாப் பயணிகள் குற்றச்சாட்டு. கட்டணத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தல். திருப்பூரில் ரசாயன முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 1300 கிலோ மாம்பழங்கள் பறிமுதல். 12 கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை நோட்டீஸ். முன்னாள் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் பழனியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு. +1 தேர்வில் 91.17% பேர் தேர்ச்சி. 100 விழுக்காடு தேர்ச்சியை பதிவு செய்த 1094 பள்ளிகள். +1 தேர்வில் மாணவர்களை விட மாணவிகள் 7.43 விழுக்காடு தேர்ச்சி. மாணவர்கள் 87.26 விழுக்காடும் மாணவிகள் 94.69 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றனர். ஒசூர் கெலவரப்பள்ளி அணையில் 2ஆம் நாளாக வினாடிக்கு 520 கன அடி நீர் திறப்பு. நுரை பொங்க வெளியேறும் நீரால் விவசாயிகள் அச்சம். திருப்பூரில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிறார்களில் ஒருவர் தற்கொலை முயற்சி. கூர்நோக்கு இல்லத்தில் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதி.
சென்னை மற்றும் மதுரையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திறந்தவெளி கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. அனைத்து கட்டுமான நிறுவனங்களுக்கும் தொழிலக பாதுகாப்பு இயக்ககம் உத்தரவு. கோலிவுட்டின் நட்சத்திர தம்பதி ஜிவி பிரகாஷ், சைந்தவி பரஸ்பரம் பிரிந்தனர். மன அமைதிக்காக பிரிவதாக சமூக வலைதளத்தில் பதிவு. மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுவதற்கு பிரதமர் மோடி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாடு முழுவதும் 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கடைசி கட்டமாக ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் வாரணாசியில் 3வது முறையாக களம் காணும் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு தஸ்வசுவமேத் காட் கோயிலில் உள்ள கங்கை நதி கரையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். काल भैरव के ठीक. இதனைத் தொடர்ந்து கப்பல் வழியாக நமோகட் சென்ற பிரதமர் மோடி காலபைரவர் கோயிலில் வழிபட்டார். அமித்ஷா, ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோருடன் சென்று மோடி வேட்புமனு தாக்கல் செய்தார். பிரதமரின் வேட்புமனு தாக்கலையொட்டி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோரும் வாரணாசி சென்றுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணை ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி சென்னை புரசைவாக்கம் தானா தெருவில் நடைபெற்ற அதிமுகவின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தன் மீது அவதூறு பரப்பியதாக தயாநிதி மாறன் புகார் தெரிவித்தார். குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் 75% தான் செலவு செய்யவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியதற்கு தயாநிதி மாறன் கண்டனம் தெரிவித்தார். மேலும் அடிப்படை ஆதாரமின்றி முன்வைக்கப்பட்ட இக்குற்றச்சாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தயாநிதி மாறன் நிபந்தனை விதித்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து இதற்கு எந்த பதிலும் வராத நிலையில் தயாநிதி மாறன் குற்றவியல் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு எழும்பூர் 13வது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜரானார். இதையடுத்து வழக்கை ஜூன் 27ஆம் தேதிக்கு நீதிபதி தர்மபிரபு ஒத்திவைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை வழக்கு தொடர்பாக எதிர்வரும் விசாரணையில் தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து வைப்போம் என்று கூறினர். இந்த வழக்கு ஒருவர் தன்னை அவதூறாக பேசிவிட்டார் என்பது தொடர்பாக 200 CRPCயில் தொடரப்படுகிற வழக்கு. இது யார் வேணாலும் தொடரலாம். அவரை தவறாக பேசிவிட்டார், அவதூறாக பேசிவிட்டார் என்பதாக தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் உங்களுக்கு அழைப்பாணை அனுப்பியதும் நீதிமன்றத்தில் ஆஜராகிறது முறைதான். அந்த வகையில் அண்ணன் எடப்பாடியார் இந்த வழக்கில் ஆஜராயிருக்காரு. வரும் வாய்தால இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை நாங்கள் எடுத்து வைப்போம். எங்கள் பக்கம் உள்ள நியாயங்களை எடுத்து வைப்போம். இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெறும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஆஜரானதை அடுத்து சுமார் 100 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.